வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு ஜாலியான கதை ஒன்று பார்ப்போமே. இந்த எனி டைம் சீரியஸாகவே இருப்பாங்க ஒரு சில பேர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன ரீசன் தெரியாது நமக்கு. அது சம்மந்தமாக ஒரு கதை. ஆம், கதை வந்து இதுவில் நடக்குது. டெல்லி பாதுஷா அவுரங்கசீப்பு தர்பாரில் நடக்கிற மாதிரி நினச்சிங்களேன். தர்பார் முடிஞ்சிடுச்சு. ஓய்வு நேரம் மாதிரி ஒரு மதிய நேரம். அப்போ வந்து ஒரு முன்னாள் போர் வீரன் ஏதோ ஒரு உதவி கேட்கறதுக்காக அவுரங்கசீப் அவர்களை பார்க்கணும், மன்னரை பார்க்கணும் அப்படின்னு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, ஆமாம், பர்மிஷன் கொடுக்கப்படுகிறது. சரின்னு அவர் வராரு. வந்தால் தர்பார்லாம் இல்லை. எங்கே இருக்காங்க கேட்டால் அவர் அங்கே சமையல் கட்டுக்கு வெளியே ஒரு வறண்டா மாதிரி இருக்குது, அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம், ஒன்றும் இதுவும் இல்லை அப்படின்னு, தடை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவர் போகிறாரு. அந்த போர் வீரன் போய் பார்க்கும்போது ஒரே ஆச்சரியம், ஒரு சின்ன அதிர்ச்சி. என்னன்னா, அவுரங்கசீப் பாதுஷா அவர்கள் நடுநாயகமாக உட்காந்துட்டு இருக்காரு. அவரை சுற்றி கொஞ்சம் பேர் நின்றுக்கிட்டு கொஞ்சம் பேர் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட இவர் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா அவங்க வந்து அந்த அரண்மனை சமையல்காரர்களும் கொஞ்சம் வேலையாட்கள் ஏதோ ஜோக் சொல்றாங்க. ஜோக் சொன்ன உடனே அந்த ஜோக்கை கேட்டு இவரு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமஸ் ஜோக் ஒன்று அங்கே நடக்குது. டேய், என்னடா அந்த அந்த குதிரைக்காரன் என்னடா ஆச்சு அப்படின்னு. அதுவா சாமி, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு அப்படின்றாங்க. என்னப்பா, என்ன ஆச்சு அப்படின்னா, குதிரைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வைத்தியர் வந்து ஒரு மருந்து ஒன்று கொடுக்க சொன்னாரு. அதாவது ஒரு குழல்ல மருந்தை வச்சு குதிரையோட வாயில வச்சு ஊத சொன்னாரு அப்படின்னு. சரி, அதுக்கும் அவனுக்கு சரி, இப்போ அதனால அவனுக்கு ஏன் உடம்பு சரியில்லாம போச்சுன்னு. பாதுஷா அவர்களே, அங்கதான் ஒரு தப்பு நடந்துச்சு. இவன் ஊதுறதுக்கு முன்னாடி குதிரை ஊதிருச்சு, அந்த மருந்து இவன் வயிற்று உள்ள போயிடுச்சு அப்படின்னு ஒருத்தன். இவரே பாதுஷா யார் கேட்டா அவன் பதில் சொல்றான். அவுரங்கசீப் அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ஒட்டுமொத்த இடமும் அப்படியே ஓடி ஓடி சிரிக்கிறாங்க. அந்த போர் வீரனுக்கு ஒண்ணுமே புரியல. முகம் இருண்டு போச்சு. இவர் வந்தாரு, வான்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோடனே அவன் முகம் ரெண்டு கவனிக்கிறாரு. அவன் முகம் இருண்டு போயிருக்கு, ஏதோ என்ன விஷயம்ன்ட்டு. வந்து, இல்லை பாதுஷா அவர்களே, இல்லை, நான் அப்புறம் வரேன் அப்படின்றான். என்ன சொல்லுப்பா, என்ன அப்படின்னு. இல்லை அப்படின்னா, இல்லை நீ என்னன்னு சொல்லு, தைரியமா சொல்லு அப்படின்னோடனே, நீங்க எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, எவ்வளோ பெரிய இது மாகாணத்தை நீங்க ஆண்டுகிட்டு இருக்கீங்க, இங்க வந்து இது மாதிரி வேலையாட்களோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இது ஒரு மன்னனுக்கு தகுமா அப்படின்னு கேட்குறான். உள்ளுக்குள்ள இருக்கிற மனக்குமுறலை கொட்டிட்டான். ஓகே, அக்பர் இதுக்கு பதில் சொன்னோம். அவர் யோசிக்கிறாரு. வந்திருக்கிறது ஒரு முன்னாள் போர் வீரன். சரின்ட்டு பார்க்குறாரு. அரண்மனை காவலர்கள் அங்கங்கே நின்றுட்டு இருப்பாங்களவன். அப்போ ஒரு காவலாளி அப்படி பார்க்குறாரு. ஒருத்தனை வாடா இங்க வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அவன் வரான். அந்த காவலாளிகிட்ட வழக்கம் போல ஒரு ஈட்டி இருக்கு, ஒரு அம்பு வந்து ஒரு வில்லு வந்து அவன் மாட்டி வச்சிருப்பான். அந்த ஆயுதம் ரெடியா வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி. அந்த அந்த வில்லு எடுத்து கொடுப்பான்டா. எடுத்து கொடுக்குறாங்க. அந்த போர் வீரங்கிட்ட, இது என்னப்பா? வில்லு. சரி. வில்லு வந்து அந்த வில்லு வந்து இதுவும் கட்டாம இருக்கு. நான் வந்து இறுக்கி கட்டணும், அது கட்டாம இருக்கு. இது ஏன்பா இப்ப இங்க கட்டாம இருக்குன்னு. அது போறப்பதான் நம்ம இறுக்கி கட்டணும் பாதுஷா அவர்களே, இல்லைன்னா மற்ற நேரம் இறுக்கியே கட்டி வச்சிருந்தா அந்த டென்ஷன், அந்த இறுக்கி கட்டி வைக்கிறதுல ஒன்று இந்த நூல் பாலா போயிடும், ரெண்டாவது அது இறுக்கியே கட்டி வைக்கிறதுனால இந்த மரம் டேமேஜ் ஆகி உடஞ்சி போயிடும் அப்படின்னு விளக்கமா சொல்றான் அந்த முன்னாள் போர் வீரன். அவ்வளவுதான்ப்பா விஷயம். நான் அரசவையில் வரும்போது அரசனுக்கே உரித்தான விஷயத்தை நான் அங்கே ஸ்ட்ரிக்டா இருந்தாகணும். அங்கே நான் சிரிக்க முடியாது. ஓகே, எல்லா நேரமும் நான் அது மாதிரி இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. மற்ற நேரத்தில் நம்ம ஜாலியாக இருந்துட்டு போகலாம், இதில் போய் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாராம். ஓகே, இதுதான் ஆக்சுவலி ரியல் மாரல். இப்போ மேபி சமுதாயம்னா என்னையும் சேர்த்து, இன்க்ளூடிங் மீ.
ஓகே. இந்த சமுதாயம் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் பர்சன்ஸ் தான் வேணுன்ற மாதிரிலாம் எதிர்பார்க்கறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ எவ்வளவு பெரிய லட்சியத்தை அடைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு தெரியுமா, இதுல நீ சிரிக்க கூட, இதுல போய் சிரிக்கிறியே அப்படின்றாங்க. இதெல்லாம் என்ன என்ன கேட்ட கேள்விகள். ஓ, லட்சியத்தை அடையினா சிரிக்க கூடாதா? சரி சரி. எவ்வளவு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னுவாங்க. இதுக்காக வீட்டுல போய் நம்ம சிரிக்க போதில்ல. ஆனா நீங்க சிரிக்க கூடாதுன்றதுக்கு அவங்க ஒரு சந்தர்ப்பங்களை சொல்லுவாங்க. நீங்க நோட் பண்ணா உங்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் சிரிச்சு இருக்கிறதுக்கு இந்த சமுதாயம் அலோ பண்றதே இல்லை, இன்க்ளூடிங் மீ. மீண்டும் விவாதிப்போம்.